மொழிவர்மன் காதலி. அத்தியாயம் 2. வட்ட நிலா வந்தது ஏன்? பொழுது புலர்ந்தது. பொற்கதிர் கால்கள் ஊன்றி புவனவலம் வர புறப்பட்டான் சூரியன். எங்கெங்கும் பொன்மயம். தென்னாட்டு சிறப்புகளில் எதிலும் உயரம் காண்பது என்பது ஒரு தனிச்சிறப்பு. உயரமான கோயில்கள், உயரமான கூடங்கள், உயரமான மாளிகைகள், உயரமான மரங்கள், உயர்ந்த மலைகள், உயர் பெருங்காவியங்கள், உயரமான சிலைகள், நெடிது உயர்ந்த மனிதர்கள், அவர்களின் நீண்டு உயர்ந்த நெஞ்சங்கள், இப்படி தென்னகத்தில் எல்லாமே உயரமாகத்தான் இருக்கும். எதையும் உயரமாக அமைப்பதிலும் உயரமான எதையும் கண்டு ரசிப்பதிலும் தென்னவர்கள் மிகுந்த அக்கறையும் வேட்கையும் கொண்டவர்கள். ஆனால் வடநாடு இதற்கு நேர்மாறானது. அங்கே எல்லாமே பெரும்பாலும் குள்ளமாகத்தான் இருக்கும். குள்ளமான கோயில்கள், குள்ளமான வீடுகள், குட்டையான மண்டபங்கள், குட்டையான சிலைகள், குறுகலான மொழிகள், குள்ளமான உள்ளங்கள், இப்படி எல்லாமே அங்கு குள்ளமாகத்தான் இருக்கும். தமிழ் மொழியில் ஏகார ஓகார நெடிலோசைகள் மிகுதியாக பயன்படுவது போல வடமொழிகள் எதிலும் பயனாவதில்லை. அம்மொழிகளில் நெடிலோசைகள் மிகவும் குறைவு. தென்புலத்திற்கும் வடபுலத்திற்கும் உள்ள பழம்பண்பு வேற்றுமைகளில் இது ஒரு முக்கிய வேற்றுமையாகும். இந்த ஏற்றத்தாழ்வை சமன்படுத்தத்தானோ என்னவோ இயற்கை அன்னை வடபுலத்தில் இமயத்தை உயர்த்தி வைத்தாள். ஆனால் அதையும் தமிழன் விட்டு வைக்கவில்லை. இமயத்தை வென்று தனதாக்கி அதில் தன் வில், புலி, மீன கொடிகளை ஏற்றி வைத்தான். ராஷ்டிரகூட பேரரசின் தலைநகரான குருக்கோடு ஒரு அழகிய நகரம்தான். பல்வளமும் பல்கலைகளும் நிரம்ப பெற்ற ஒரு திருநகர்தான். ஆனால் அங்கு எல்லாமே பெரும்பாலும் குள்ளமாகவே இருந்தன. காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயிலை போல 2 கோயில்கள் அங்கே உயரமாக இருப்பதை தவிர மற்ற கூடங்கள், மண்டபங்கள், மாளிகைகள், மரங்கள், செடிகள் எல்லாமே குட்டையும் கட்டையுமாக இருந்தன. ஆயினும் அவை அழகுற பொலியவே செய்தன. கடந்த 2 வார காலமாக அந்த நகரின் எழிற்தோற்றம் பல்லவ படைகளின் பயங்கர போர் தொடுப்பால் பாழ்பட்டு அழகின் ஜீவன் மெலினமடைந்துவிட்டது என்றாலும் இன்றைய பொழுது விடிவுக்கு பிறகு புது பலம் பெற்ற தனது பழைய எழில்களை தோற்றத்தை பெற அது இப்போது முயன்று கொண்டிருந்தது. அந்த முயற்சிக்கு ஆக்கம் தருவது போல காலை இளம் பருதி தனது கனக கதிரொளியை குருகுக்கோட்டை நகரின் மீது கொட்டி பூசியவாறு மேலேறி கொண்டிருந்தது. நேற்று மாலை வரை சமர்க்களமாக இருந்த அந்த நகரம் இப்போது அமைதி பூண்டிருந்தது. அதன் ஒவ்வொரு அங்கத்திலும் யுத்த அரக்கன் நடந்து சென்ற பாத குரடுகள் பயங்கர பசுமையுடன் காட்சியளித்தன. இடிந்த இல்லங்கள், தகர்ந்த மாளிகைகள், சரிந்த கோபுரங்கள், சாய்ந்த கூடாரங்கள், தூர்ந்த குளங்கள், துவண்ட மரஞ்செடிகள், வீழ்ந்த வாயில்கள், வறண்ட பூவினங்கள், வெடித்த வெற்றி தூண்கள், பொடித்த கற்சிலைகள், இப்படியே எங்கும் காட்சி தந்தன. தேரோடும் வீதிகள் திசை திரும்பி கிடந்தன. சீரான ராஜ வீதிகள் சிதிலமாகி இருந்தன. வனப்பு மிக்க தெருக்களும் செழிப்பு மிக்க சாலைகளும் சுடலை பெருங்காடாக தோற்றமளித்தன. கோட்டை கொத்தளங்கள் இருந்த இடம் ஆழ்ந்த அகழிகளாகவும் ஆழ்ந்த அகழிகள் இருந்த இடம் உயர்ந்த குன்றுகளாகவும் உருமாறி கிடந்தன. பொன்னிலம் கொங்கைகள் சுமந்த பூவையர் பொற்குடம் ஏந்தி புனலாட போகவில்லை. சிற்றிடை சிங்கார கணிகையர் சிலம்பணிந்து சதிராட செல்லவில்லை. தின்தோள் பருவ காளையர் வாட்பயிற்சி பெற போகவில்லை. சின்னஞ்சிறார்கள் மணல் வீடு கட்டி மகிழ்ந்தாட வெளியே வரவில்லை. முதுமை சுமையற்றோர் மனமுருகி பிரார்த்திக்க இறைவனின் இல்லம் ஏகவில்லை. மொத்தத்தில் அந்த குருகுக்கோட்டை நகரம் சனிதேவன் தீட்டி வைத்த ஓவியம் போல காட்சியளித்தது. ராஷ்டிரகூட நாட்டின் இருதயமென விளங்கும் அமோக வர்ஷனின் அரண்மனை இந்த அவல நிலை காட்சிகளுக்கெல்லாம் தலைமை தாங்குவது போல வெறிச்சென்று தோன்றியது. மங்கள அறிகுறிகள் ஏதுமின்றி, மன்னர் ஓலக்கங்கள் ஒன்றுமின்றி சவத்தன்மையுடன் அது சோம்பி கிடந்தது. அரண்மனையின் மிக பெரிய முகப்பு வாயில் பறக்க திறந்து கிடந்தது. உள்ளேயுள்ள மாடங்கள், கூடங்கள், மாளிகைகள் அனைத்தின் கதவுகளும் சாளரங்களும் திறந்தே கிடந்தன. அரச குடும்பத்தினரும் அவர்களது ஏவலாட்களும் அரண்மனை காவல் படையினரும் எங்கே இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. எங்கு திரும்பினும் பல்லவ படை வீரர்கள் ஈட்டி கத்தி ஏந்தியவர்களாக செருக்குடன் நின்று கொண்டிருந்தனர். சிதைந்த கோட்டை கோபுரத்தின் உச்சியில் கொடிமரத்தட்டில் ஒரு காஞ்சி வீரன் கம்பீரமாக நின்றிருந்தான். அவன் தலைக்கு மேலே மிக உயரத்தில் பறந்து கொண்டிருந்த நந்தி கொடியின் நிழல் அவ்வீரன் மீது விழுந்து ஆடிக்கொண்டிருந்தது. அரண்மனை நந்தவனத்தில் மன்னர் குடும்ப பெண்களுக்கென வளர்க்கப்பட்ட அழகிய மான்கள் அங்கிருந்து வெளியேறி குறுக்கும் நெடுக்குமாக மிரட்சியுடன் ஓடிக்கொண்டிருந்தன. அரண்மனை வாசிகளில் ஒரு சிலர் பீதியுடன் வெளிப்பட்டு தலை குனிந்தபடி படபடப்புடன் அங்கும் இங்கும் நடந்து மறைந்தனர். இத்தகைய சூழ்நிலையில் இருந்த அந்த அரண்மனை இன்னும் சில நாழிகை நேரத்தில் ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பது போல தோன்றியது.
திருமஞ்சனமாடிய மேனியுடன் இருந்த சூரியன் இப்போது பழுத்த இரும்பு தகடு போல வெளுத்து வெப்ப கதிர்களை வீச ஆரம்பித்தான். எங்கோ மிக தொலை தூரத்தில் இருந்து திடீரென முரசு முழங்கும் ஒலி எழும்பி நகரின் நாலாபுறமும் எதிரொலித்தது. அதைத் தொடர்ந்து கொம்பொலியும் சங்கநாதமும் கிளம்பி குருகுக்கோட்டை நகரை ஒரு குலுக்கு குலுக்கின. அவரவர் இல்லங்களில் அடங்கி கிடந்த ஜனங்கள் எல்லாம் புகை புகுந்த வளைகளிலிருந்து திக்கி திணறி வெளியேறும் எலிகளைப் போல பயப்பிராந்தியுடன் வெளியே வந்து ஒருவரோடு ஒருவர் நெருக்கி அடித்து நின்று சுற்றுமுற்றும் பார்த்தனர். இன்னும் என்னென்ன வேதனைகள் அனுபவிக்க வேண்டுமோ என்ற பீதி அவர்கள் ஒவ்வொருவருடைய முகத்திலும் பிரதிபலித்து வழிந்தது. முரசொலியும் சங்கநாதமும் முன்னேறி வந்து கொண்டிருந்தன. அரண்மனையை காவல் காத்து நின்ற பல்லவ வீரர்கள் உற்சாக விம்மிதத்துடன் தங்கள் வைரம் பாய்ந்த உடலை உலுப்பி சிலுப்பி கொண்டு நிமிர்ந்து ராஜவீதி பக்கம் பார்வையை செலுத்தினர். அந்த ராஜவீதி அரண்மனை முகப்பு வாயிலிலிருந்து ஆரம்பித்து நகரின் நடுப்பாதியில் புகுந்து துங்கபத்ரை ஆற்றங்கரையில் போய் முடிவடைந்தது. அப்படி முடிவடைந்த அவ்வீதியின் கோடியிலிருந்துதான் முரசும் கொம்பும் ஆர்த்து வரும் ஒலி கேட்டது. ஜனங்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து அவ்வீதியின் இரு மருங்கிலும் குழும ஆரம்பித்தனர். சற்றைக்கெல்லாம் அங்கே மனிதர்களால் ஆன இரு பெரும் சுவர்கள் இடையீடின்றி நீண்டு விட்டன. குருகுக்கோட்டையில் வாழும் அத்தனை மக்களும் இப்போது அந்த ராஜ வீதியின் இரு பக்கங்களிலும் தான் கூடி நின்றனர். முரசொலியும் சங்கொலியும் முன்னிலும் பன்மடங்கு ஓங்கி ஒலித்தன. அவை வினாடிக்கு வினாடி வேகமாக முன்னேறி வந்து கொண்டிருந்தன. லட்சக்கணக்கான கண்கள் அந்த ஓசை வரும் திசை பக்கமே திரும்பி நின்றன. ஐயோ, அந்த கண்களில்தான் என்ன பீதி, என்ன சோகம், எவ்வளவு கலக்கம், எத்தனை கவலை! உலகின் முடிவையே அந்த கண்கள் இப்போது அமைதியுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பவை போல தோன்றின. ராஜ வீதியின் கண்ணுக்கு எட்டிய தொலைதூரத்துக்கு அப்பால் பாதி வெள்ளையும் பாதி சிவப்புமாய் பெரிய கொடி ஒன்று சிறிதாக தெரிந்தது. அந்த கொடி மெல்ல மெல்ல மேலேறி வந்து கொண்டிருந்தது. வர வர பெரிதாக தெரிந்த கொடியில் அழகிய நந்தி சின்னம் காட்சியளித்தது. அக்கொடியை ஒரு வீரன் தனது வலது கரத்தில் ஏந்தி உயர்த்தி பிடித்த வண்ணம் குதிரை மீது அமர்ந்து வந்து கொண்டிருந்தான். அந்த குதிரையின் பின்னால் 3 பெரிய வரிசையாக குதிரைகள் வந்து கொண்டிருந்தன. முதல் வரிசை குதிரைகளின் மேலிருந்த வீரர்கள் அனைவரும் கூரிய ஈட்டிகளை ஏந்தி இருந்தனர். நடுவரிசையாக குதிரைகளை செலுத்தி வந்த வீரர்களின் கைகளில் நந்தி கொடிகள் பறந்து கொண்டிருந்தன. 3வது வரிசையில் வந்த குதிரை வீரர்களின் கரங்களில் உருவிய வாட்கள் மின்னி பளிச்சிட்டன. இப்படி இருந்த இம்மூவரிசை பரிபடையும் முன்னேறி வந்து கொண்டிருந்தது. அதற்கு பின்னால் யானைப்படை. யானைப்படை வரிசையா அது? மேற்கு மலைத்தொடரும் கிழக்கு மலைத்தொடரும் ஒன்றாக இணைந்து ஒரே மலைத்தொடராக நீண்டு இந்த ராஜவீதியில் உருண்டு புரண்டு வந்து கொண்டிருப்பது போல தோன்றியது. யானைகள் மீது அமர்ந்து வந்த வீரர்களில் சிலர் முரசும் பறையும் முழங்கினர். சிலர் கொம்பும் சங்கும் ஊதினர். மற்றும் சிலர் கொடிகளை ஏந்தி வந்தனர். இன்னும் சிலர் பலவித போர் ஆயுதங்களை தாங்கி இருந்தனர். இப்படி இருந்த யானைப்படையும் முன்னே நகர்ந்து வந்து கொண்டிருந்தது. அதற்கு பின்னால் காலாட்படை. காலாட்படையா அது? உலகில் உள்ள கடல்கள் எல்லாம் ஒன்றாக திரண்டு குமுறி எழுந்து வந்து இந்த ராஜ வீதியில் பாய்ந்து விட்டது போலவே தோன்றியது. புயலென சுழன்று கடலென பொங்கி வந்து கொண்டிருந்த இந்த காலாட்படையின் நடுவிலே 2 வெண்ணிற புறவிகள் ஒரே சீரான நடையுடன் வந்து கொண்டிருந்தன. முன்னே வந்த குதிரையின் மீது புதுக்கோட்டை சீமையின் சிற்றரசரான மாவீரர் வாலிவடுகர் கம்பீரமாக அமர்ந்து வாளேந்திய கரத்துடன் வந்து கொண்டிருந்தார். பின்னே வந்த புறவி மீது சுருள் சுருளாக படிந்து சரிந்த பொன்னிற குழல், வெந்நீர் அணிந்த விசாலமான நெற்றி, வீர கனலும் விவேக தர்மமும் ஆழ்ந்த அன்பும் தெளிந்த இரக்கமும் தெள்ளிய அறிவும் தூய அமைதி துலங்கி ஒளிரும் கண்களும், நீண்ட கூரிய நாசி, தெளிந்த சிவந்த அதரங்கள், பளிங்கால் மெழுகிய கன்னங்கள், பார்த்தால் பசி தீரும் முகப்பொழிவு, உருண்டு திரண்டு உறுதி பாய்ந்த தோள்கள், அகன்று விரிந்த அழகிய மார்பு, அந்த மார்பிலே தொண்டை மாலை புரண்டு கொண்டிருந்தது. இரும்பொத்த கழுத்தில் விலை உயர்ந்த கழுத்தணி ஒன்று தவழ்ந்தது. 2ஆம் நந்திவர்மன் எனும் பல்லவ மன்னன் கங்க அரசனான ஸ்ரீபுருஷன் என்பானுடன் போரிட்டு கைப்பற்றிய உக்ரோதியம் அது. அந்த கழுத்தணிக்கு 3 பல்லவ தலைமுறைகளை கண்ட பெருமையும் 3 பல்லவ பேரரசர்களின் கழுத்தை அலங்கரித்த பெருமையும் உண்டு. இடையிலே பட்டாடை, அதன் மேல் உரையிட்டு தொங்கும் வைரவாள். இத்தகைய வீர திருக்கோலதாரியாய் வீற்றபடி வந்து கொண்டிருந்தான் பல்லவ சாம்ராஜ்யத்தின் மகா சக்கரவர்த்தியான அவனிபவ நாராயண நந்திவர்ம போத்தரையன். மன்னனுக்கு பின்னால் முடிவற்ற தொடர்போல் ஆயுதம் தாங்கிய காலாட்படைகளும் குதிரைப்படைகளும் குஞ்சர படைகளும் வந்து கொண்டே இருந்தன. இந்த மாபெரும் ஊர்வலம் அமோக வர்ஷனின் அரண்மனையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது.
லட்சோப லட்சம் கண்கள் மொய்க்க வெற்றி வீரனாய் ஆரோகணித்து சென்ற நந்திவர்மன் ராஜ வீதியை கடந்து முன்னேற முன்னேற அவனது சிந்தனை மட்டும் பின்னோக்கி போய்கொண்டிருந்தது. நந்திவர்மனின் தந்தையான தந்திவர்மனின் ஆட்சி காலத்தில் பல்லவ பேரரசுக்கு பெரும் தொல்லை தந்தவர்கள் இருவர். தெற்கிலிருந்து பாண்டிய மன்னனான முதலாம் வரகுணனும் வடக்கிலிருந்து ராஷ்டிரகூட அரசனான துருவனும் பல்லவ நாட்டின் மீது மாறி மாறி படையெடுத்த வண்ணமாகவே இருந்தனர். ஆயினும் அவ்விரு மன்னர் பரம்பரைக்கும் பல்லவ மரபில் பெண் வழி இரத்த தொடர்பு இருந்தது. முதலாம் மகேந்திரவர்மனின் மகனான வாதாபி கொண்ட நரசிம்மவர்மனுக்கு பாண்டியன் தனது மகளை மனம் செய்து கொடுத்து உறவு கொண்டான். இரண்டாம் நந்திவர்மனுக்கு ராஷ்டிரகூட மன்னன் தந்தி துர்க்கன் எனும் வைரமேகன் என்பான் தனது மகள் ரீவா என்பவளை மனம் செய்து கொடுத்து உறவு பூண்டான். இப்படி பல்லவ மரபினிடம் நெருங்கிய உறவு தொடர்பு ஏற்படுத்தி கொண்ட பின்னும் இவர்களுக்கு பின் வந்த பாண்டியரும் ராஷ்டிரகூடரும் பல்லவர்களை தங்கள் பகைவர்களாகவே கொண்டு பலமுறை படையெடுக்க துணிந்தனர். அதற்குரிய காரணங்கள் பொறாமை, பேராசைதான் என்ற ஆணவம். பல்லவர்கள் தங்கள் சொந்த தோல் வலிமையாலும் வீரத்தாலும் ஆட்சி நிலப்பரப்பை விரிவுபடுத்தினர். அறிவாலும் அறத்தாலும் நாட்டில் நல்லாட்சியை நிறுவினர். பக்தியாலும் பண்பாலும் விண்முட்டும் கோயில்களை எழுப்பினர். சமரச சன்மார்க்க நோக்கினால் சைவத்தையும் வைணவத்தையும் சமணத்தையும் பௌத்தத்தையும் வளர்த்தனர். சிந்தனை ஆற்றலால் சிருங்கார உணர்ச்சியால் சிற்ப சித்திர இசை நடன கலைகளை தம் உயிர் போல போற்றி செழிக்க செய்தனர். மாமல்லபுரத்தையும் சித்தன்னவாசலையும் கலை பொக்கிஷங்கள் நிறைந்த திருக்கூடங்களாக்கி அவை உலகம் உள்ளளவும் நிலை பெற்று நின்று புகழ் மனம் பரப்ப வைத்தனர். இதையெல்லாம் பார்க்க பாண்டியருக்கும் ராஷ்டிரகூடருக்கும் மனம் பொறுக்கவில்லை. இயலாமை உணர்ச்சி அவர்களின் எண்ணத்தை மாசுபடுத்திவிட்டது. எங்கிருந்தோ வந்து எப்படியோ நாடு பிடித்து சாம்ராஜ்ய மகா மன்னர்களாகவும் ஆகிவிட்டார்களே என்று பாண்டியருக்கு மனக்காய்ச்சல். தமிழரல்லாத அவர்கள் தமிழர்கள் போல வேஷம் போட்டு தமிழகத்தையே கபலீகரம் செய்துவிட்டார்களே என்ற எரிச்சல். இதனாலெல்லாம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நாடு இழந்த சோழர்களையும் பலம் குன்றி கிடந்த சாளுக்கியர்களையும் துணைக்கு இழுத்து கொண்டு பல்லவர் மீது அடிக்கடி படையெடுத்த வண்ணமாகவே இருந்தனர் பாண்டியர்கள். பாராண்ட பாண்டியர்கள் தன்மான உணர்ச்சியால் வடக்கு தமிழகத்தையும் கிழக்கு தமிழகத்தையும் வளைத்து கொள்ள முயற்சிப்பது ஒரு வகையில் நியாயம் என்றே வைத்து கொள்ளலாம். ஆனால் ராஷ்டிரகூடர் இதற்கு முற்றிலும் மாறான கோணத்தில் இருந்தனர். துங்கபத்திரைக்கு தெற்கே தங்களின் ஆட்சி கரத்தை நீட்ட முடியவில்லையே, நீட்ட முடியாமல் இருப்பதற்கு நந்தி போல இந்த பல்லவர் அமர்ந்து தங்கள் ஆட்சியை அவிக்கிறார்களே என்ற பெருங்கவலை அவர்களுக்கு பரம்பரை பரம்பரையாகவே இருந்து வந்தது. பெண் கொடுத்தாவது தென்னகத்தில் இடம் பிடிக்கலாமா என்று முயற்சித்தனர். அம்முயற்சியால் உறவு என்ற ஒன்றுதான் மிஞ்சியதே தவிர ஓரடி நிலமும் கிடைக்கவில்லை. எனவே அந்த உறவை முறித்து கொண்டு போரிட்டாவது தென்னக மண்ணை அள்ள முயற்சிக்கலாம் என துணிந்தனர். இத்தகைய ஜீவ மரண துணிவு கொண்டும் எண்ணிய கனவு ஈடேறவில்லை. இறுதியில் துருவன் என்பான் அரசு கட்டிலேறி இம்முயற்சியில் ஆவேசமாக இறங்க முயற்சித்தான். துருவனின் தந்தை காலமானதும் அவனது மூத்த மைந்தனான இரண்டாம் கோவிந்தனே ராஷ்டிரகூடத்தின் மணிமுடியை தாங்கி இருக்க வேண்டும். ஆனால் இளையவனான துருவன் சூழ்ச்சியால் தனது அண்ணனை விரட்டிவிட்டு ஆட்சிவிடம் ஏறிக்கொண்டான். அப்போது பல்லவ பேரரசனாக இருந்தவன் தந்திவர்மன். அவன் பரம பாகவதன், வைணவ பக்தன், நீதியையும் நேர்மையையும் உயிராக மதித்தவன், தர்மம் நிலை பெற தன் தலையையும் கொடுக்க தயங்காதவன். இப்பேற்பட்ட தூய புரவலன் தன் உறவினர்களான ராஷ்டிரகூடர் அதர்ம வழியில் ஆட்சி உரிமை பெறுவதைக் கண்டு பொறுத்து கொண்டிருப்பானா? துருவன் முடியேற்றது தவறு என்று கண்டித்து அவனது தமையனின் பக்கம் நின்றான் தந்திவர்மன். உடனே அதர்மத்தில் நாட்டம் கொண்ட துருவன், பல்லவன் என் நாட்டு அரசியலில் அனாவசியமாக தலையிடுகிறான் என்ற நொண்டி காரணம் கூறி பல்லவ நாட்டின் மீது படை திரட்டி வந்துவிட்டான். தந்திவர்மன் பாண்டியரிடம் போரிட்டு ஓய்ந்திருந்த சமயத்தில் துருவன் படை திரட்டி வந்ததால் அவனை எதிர்த்து நிற்க போதிய பலமின்றி எதிர்பாராத விதமாக தோற்றுவிட்டான். துருவன் காஞ்சியை கைப்பற்றி கொண்டான். ஆனால் தமிழ் நிலத்தை கட்டியாள தனக்கு திறமை இல்லை என்பதை ஒரு சில நாட்களுக்குள் தெரிந்து கொண்டான். உடனே கைப்பற்றிய நாட்டை தந்திவர்மனிடமே திருப்பி கொடுத்து அதற்கு பிரதிபலனாக தனக்கு திரை செலுத்த பணித்துவிட்டு பல்லவ யானைப்படை ஒன்றுடன் தன் நாடு திரும்பினான். ராஷ்டிரகூட மன்னர் மரபில் துருவன் ஒரு துருவ நட்சத்திரமாகவே விளங்கினான் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அவன் அதிக காலம் கோலோச்ச கொடுத்து வைக்காமல் குறை ஆயுளாக மடிந்து போனான். துருவன் காலமானதும் அவனுடைய மைந்தன் மூன்றாம் கோவிந்தன் ஆட்சிபீடம் ஏறி அமர்ந்தான். அவனும் தன் தந்தையைப் போலவே அரசுரிமை அற்றிருந்தும் அரசனானவன். துருவனின் மூத்த மகனான அமோகவர்ஷன் என்பான் இருக்க, இளையவனான மூன்றாம் கோவிந்தன் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டான். இதனால் அண்ணன் தம்பியரிடையே எப்போதும் சச்சரவு ஏற்பட்டு கொண்டே இருந்தது.
துருவன் காலமானதுமே பல்லவ தந்திவர்மன் ராஷ்டிரகூடத்திற்கு திரை செலுத்துவதை நிறுத்தி தன்னை ஒரு சாம்ராஜ்ய அதிபதியாகவே பிரகடனப்படுத்தி கொண்டான். இந்நிலையில் அவன் மீண்டும் ராஷ்டிரகூடரின் அரசியலில் தலையிடலானான். இதை கண்டு சீறி எழுந்தான் 3ஆம் கோவிந்தன். ஒரு பெரும் படையுடன் புறப்பட்டு காஞ்சியை முற்றுகையிட்டான். துருவனைப் போலவே கோவிந்தனும் ஒரு மாவீரனாக இருந்ததால் தந்திவர்மனின் தலைநகரை தவிடுபொடியாக்கிவிட்டான். ஆனாலும் அவன் அரசியல் விவேகியாக இருந்ததால் பல்லவ நாட்டை தன் நாட்டுடன் சேர்த்து கொள்ளாமல் அதை தந்திவர்மனிடமே கொடுத்து அவனது செருக்கை அழித்துவிட்டு தன் நாட்டுக்கு திரும்பி சென்றான். முதுமையினாலும் சாத்வீக நெறியில் கொண்ட பற்றினாலும் போரிடும் ஆற்றலும் வேட்கையும் இன்றி ஒடுங்கி கிடந்து விட்டான் தந்திவர்மன். பல்லவ மரபிலேயே இவன் ஒருவன்தான் இப்படி தோல்வி கண்டும் திரை செலுத்தியும் தீரா பழியை ஏற்றுக்கொண்டான். இதற்கு இடையே துருவனைப் போல கோவிந்தனும் குறை ஆயுளுடன் காலமாகிவிடவே இதுவரை அரசு உரிமைக்காக ஏங்கி கிடந்த அமோகவர்ஷன் ஆட்சி பீடம் ஏறினான். அமோகவர்ஷனை நன்றி கொன்ற ஒரு நயவஞ்சகன் என்றுதான் சொல்ல வேண்டும். ராஷ்டிரகூடத்தின் மன்னனானதும் அவன் தனக்கு உதவி செய்ததால் தன்மானம் இழந்து கிடக்கும் தந்திவர்மனிடம் திரை கோரி தூது அனுப்பினான். இந்த சமயத்தில் தந்திவர்மன் காலமாகிவிடவே அவனுடைய மகன் 3ஆம் நந்திவர்ம பல்லவன் அரசு கட்டில் ஏறினான். நந்திவர்மன் பட்டமேற்று கொண்ட அன்றே தன்னை ஒரு பேரரசனாக பிரகடனப்படுத்தி கொண்டான். ராஷ்டிரகூடரையும் பாண்டியரையும் தனது ஜென்ம வைரிகளாக கருதி அவர்களால் தன் தந்தைக்கு ஏற்பட்ட அபகீர்த்தியை அழிக்காமல் விடேன் என்று சூளுரைத்தான். அந்த சூளுரையின் முதல் வடிவமாகத்தான் இதோ நந்திவர்மனின் வெற்றி படைக்கலன்கள் ராஷ்டிரகூடத்தின் தலைநகரில் புகுந்து அமோகவர்ஷனின் அரண்மனையை நோக்கி பவனி சென்று கொண்டிருக்கின்றன. அரண்மனை கொலு மண்டபம். சிற்ப சித்திர வேலைப்பாடுகளால் எழிலுற பொலிந்த அந்த கொலு மண்டபம் சர்வ அமைதியில் ஆழ்ந்திருந்தது. இத்தகைய அமைதி என்றுமே அங்கு நிலவியதில்லை. அரசவை கூடும் போதெல்லாம் அந்த மண்டபம் விசேஷ அலங்காரங்களால் விண்ணவர் கூடம் போல விளங்கும். இன்று அம்மாதிரியான அலங்காரங்கள் எதுவுமே அங்கு இயற்ற பெற்றிருக்கவில்லை. ஆகையால் அந்த சபை மண்டபத்தின் ஒவ்வொரு அங்குலமும் துக்கமயமாக துயர கதை கூற துடித்து கொண்டிருப்பது போல தோன்றியது. இரத்தினஹாரம் போல வளைவாக அமைந்திருந்த நூற்றுக்கணக்கான ஆசனங்களில் ராஷ்டிரகூட பேரரசின் அச்சாணிகள் போன்ற அரசாங்க அதிகாரிகள் அத்தனை பேரும் பிள்ளையை பறிகொடுத்த தாயை போல துயர கிறக்கத்துடன் துவண்டு அமர்ந்திருந்தனர். அவர்களுக்கு பின்னால் இருந்த உயரமான ஆசனங்களில் படை அதிகாரிகளும் பிரதம தளபதிகளும் தங்கள் உத்தியோக சன்னத்துக்கள் ஏதுமின்றி வெற்றுடை தரித்தவர்களாக நிராயுத பாணிகளாக தலை குனிந்த வண்ணம் வீற்றிருந்தனர். சபையின் நடுநாயகமாக இரத்தின கம்பளம் விரிந்த உயர்ந்த மேடை ஒன்று அமைந்திருந்தது. அந்த மேடையில் 3 பெரிய தங்க சிம்மாசனம் சற்றே பெரியதாகவும் நவமணிகள் இழைத்த வேலைப்பாட்டுடனும் விளங்கியது. மன்னனும் அவனது 2 தேவிமாரும் கொலு வீற்றிருக்கும் சிம்மாசனங்கள் அவை. ராஷ்டிரகூட பேரரசின் ஆட்சி பீடம் என்பதும் அவையேதாம். ஆனால் அந்த சிம்மாசனங்கள் இப்போது வெறுமையாக இருந்தன. அந்த 3 சிம்மாசனங்களின் எதிரே இரத்தின கம்பளத்தின் மீது வைரமணி கிரீடம் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அதன் அருகில் வைரவாள் ஒன்றும் இருந்தது. அந்த மேடையின் வலதுபுறம் ஒரு எளிய ஆசனம் தனியே போடப்பட்டிருந்தது. அந்த ஆசனத்தில் மெலிந்த முதிர்ந்த உருவம் ஒன்று தலை குனிந்தபடி அமர்ந்திருந்தது. நேற்று வரை ராஷ்டிரகூட சாம்ராஜ்யத்தின் அதிபதி என இயங்கி வந்த மகா மன்னன் அமோகவர்ஷன்தான் அப்படி அங்கு அமர்ந்திருந்தான். கொலு மண்டபம் எங்கும் பல்லவ போர் வீரர்கள் உருவிய வாளுடன் நின்றிருந்தனர். மண்டபத்தின் வெளியே லட்சக்கணக்கான ஜனங்கள் குழுமி குவிந்திருந்தனர். பல்லவ படையணிகள் அரண்மனை பிரகாரத்தில் நுழைந்து அடைத்து கொண்டன. இத்தனை கூட்டம் கூடியிருந்தும் அங்கே எள்ளளவும் ஓசையில்லை. எங்கெங்கும் ஆழ்ந்த அமைதியே சூழ்ந்திருந்தது. இந்த அமைதியை கலைப்பது போல எங்கிருந்தோ டக் 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 என்று குதிரை குளம்பொலி கேட்டது. கொலு மண்டபத்தில் குனிந்த தலை நிமிராமல் வீற்றிருந்த அவ்வளவு பேரும் ஒரே சமயத்தில் நிமிர்ந்து சபை வாயில் பக்கம் திரும்பினர். நிமிர்ந்த அத்தனை பேரும் நிலை குலைந்த நிலையில் எழுந்து நின்றனர். அதே சமயம் கொலு மண்டப வாயிலை கடந்து 2 பேர் முன்னும் பின்னுமாக சர்வ கம்பீர நடைபோட்டு அடலேறுகள் போல நடந்து வந்தனர். 26 வயது நிரம்ப பெற்ற இளைஞன். ஆனால் என்ன வளர்ச்சி, என்ன மலர்ச்சி! மாறவேளோ என மயங்கும் தோற்றம், ராஜலட்சண ராஜ கம்பீரம் என்கிறார்களே, அவை அத்தனையும் நிரம்ப பெற்ற சுந்தர புருஷன். அவன்தான் தொண்டை மண்டல பூபதி, மல்லையர்கோன், 3ஆம் நந்திவர்ம போத்தரையன். வீரக்கழல் ஒலிக்க, தொண்டை தாரசைய, அங்கிருந்தோர் நெஞ்சமெல்லாம் அதிர்ந்து புரண்டாட, நிமிர்த்திய தலையை 2 பக்கமும் திருப்பி நீள்புருவம் நெளியாத கண்களால் நோக்கியபடி நடந்து வந்தான். அவன் பின்னே உருவிய வாளுடன் மதமதார்த்த கடாக்களிறு போல புதுக்கோட்டை சிற்றரசரான வாலிவடுகர் வந்தார். அடுத்த கணம் பல்லவச் செம்மல், காஞ்சி காவலர், தொண்டை மண்டல சிம்மவேந்தர்,
அவனி நாராயண நந்திவர்ம போத்தரையர் வாழ்க, குருகுக்கோட்டை வென்ற குவலைய மார்த்தாண்டர் வாழ்க வாழ்க என்ற வாழ்த்தொலி கிளம்பி அந்த கொலு மண்டபத்தையே அதிர வைத்தது. நந்திவர்மன் கொலு மேடை மீது ஏறி நின்றான். அவன் பின்னால் ஏந்திய வாளுடன் விரைத்து நின்றார் வாலிவடுகர். அரசாங்க அதிகாரிகளும் படை அதிகாரிகளும் மற்றுமுள்ள பொதுஜனங்களும் நந்திவர்மனையே விழியசைக்காமல் பார்த்தனர். சற்று முன்பு வரை அவர்கள் எல்லோருடைய மனமும் பல்லவ மன்னனை தங்கள் சுதந்திர வாழ்வை பறித்த ஒரு அரக்கனாகவே எண்ணி வசைத்து வெறுத்து கொண்டிருந்தன. ஆனால் இப்போதோ மனித ஜென்மம் எடுத்து வாழ்ந்தால் இத்தகைய ஒரு சௌந்தரிய வீர மன்னரின் வெண்கொற்ற நிழலில் அல்லவோ வாழ கொடுத்து வைக்க வேண்டும் என்று உளமாற ஏங்கி அவனையே உவகையுடன் பார்த்தனர். கொலு மண்டபத்தினுள் நந்திவர்மன் நுழைந்த போது அவன் நேரே மத யானை போல சென்று மேடை மேல் கழற்றி வைக்கப்பட்டிருந்த ராஷ்டிரகூடத்தின் மணிமுடியை தன் காலால் இடறிவிட்டு வைரவாளின் மேல் ஏறி நின்று சிம்மாசனத்தில் அமர்வான் என்றே எல்லோரும் எதிர்பார்த்தனர். ஆனால் நந்திவர்மன் அவ்வாறு செய்யவில்லை. கிரீடமும் வாளும் சிம்மாசனமும் இருந்த பக்கமே அவன் தன் கண்களை திருப்பவில்லை. பல்லவ பேரரசன் சபையோரை பார்த்து பேசினான். ராஷ்டிரகூட திருநாட்டின் மதிப்புக்குரிய பொதுமக்களே, அந்த பொறுப்புமிக்க அரசாங்க அதிகாரிகளே, வீர தளபதிகளே, வெஞ்சமர் திறம் பெற்ற வீரர்களே, நீங்கள் எல்லோரும் இப்போது என்னை பற்றி என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். ராஷ்டிரகூடத்தின் மணிமுடியை தட்டி எறிந்து இந்நாட்டை எனது பல்லவ சாம்ராஜ்யத்துடன் இணைத்து கொள்ளவே இந்த குருகுக்கோட்டையின் மீது படையெடுத்து வந்தேன் என்று நீங்கள் எல்லோரும் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். மண்ணாசை கொண்டு உங்கள் நாட்டை எனக்கு அடிமைப்படுத்தி கொண்டேன் என்று நீங்கள் முடிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. எனது நோக்கமும் அதுவல்ல. என் தந்தையார் நாடு பல்லவம் என்றால் என் தாய் திருநாடு ராஷ்டிரகூடம் என்பதை நான் மறவேன். ஆயினும் இந்த பயங்கர போரை ஏன் நடத்தி உங்கள் நாட்டை வெற்றி கொண்டேன்? அதற்குரிய ஒரே காரணம் இதுதான். உங்கள் நாட்டு மன்னர்கள் தொண்டை நாட்டின் பெருமையை உணராமல் அதை பல முறை அவமதித்திருக்கிறார்கள். தர்ம நியாய வரம்பை மீறி அதன் மீது படையெடுத்திருக்கிறார்கள். செய்நன்றி மறந்து சிறுமதி கொண்டு பேராசையுடன் திரை பெற்றார்கள், பெற முயற்சித்தார்கள். என் தந்தையின் நேர்மையை மதிக்காமல் அவருக்கு தீங்கிழைத்தார்கள். தீராத அவப்பெயரை தேடி வைத்தார்கள். அந்த மாசை துடைத்து எறிந்து உங்கள் நாட்டுக்கு சரியான பாடம் கற்பிக்கவே இந்த குருகுக்கோட்டையை தகர்த்து பொன்னான வெற்றியை பெற்றேன். என் எண்ணமும் சபதமும் ஈடேறிவிட்டன. என் பொன் நாட்டின் புகழை மீண்டும் நிலைநாட்டிவிட்டேன். இனி நான் செய்யப்போவது என்ன? இந்த நாட்டை போல இன்னும் பல நாடுகளை வென்று அவற்றை பல்லவ பேரரசுடன் இணைத்து நெக்கு விடாமல் கட்டியாள என்னால் முடியும். உங்களது பழைய மன்னர் துருவனைப் போலவோ கோவிந்தனைப் போலவோ வென்றெடுத்த நாட்டை ஆள திறனின்றி அதை விட்டுவிட்டு போய்விடக்கூடியவன் நான் அல்ல. ஆனால் நான் இந்த நாட்டை ஆளப்போவதில்லை. அதன் மண்ணுக்கு உரிமை கொண்டாட விரும்பவும் இல்லை. நான் தொடுத்த இந்த போர் ஆதிக்க வெறி போர் அல்ல. என் நாட்டுக்கும் என் தந்தைக்கும் நேர்ந்த அவமான கரையை அழித்து ஒழிக்கவே இந்த போரை தொடுத்தேன். என் சபதம் நிறைவேறிவிட்டது. இனி உங்கள் வீர மன்னர் அமோக வர்ஷனிடமே இந்த நாட்டை திருப்பி கொடுத்து விடுகிறேன். வாழ்க உங்கள் மன்னரின் வீரம், வாழ்க உங்கள் வளநாடு. கோடை இடி இடித்து ஓய்ந்தது போல பேசி முடித்த நந்திவர்மன் தன் எதிரே இருந்த மணிமுடியையும் வைர வாளையும் வணங்கி எடுத்து போய் அமோக வர்ஷனின் கரங்களில் அளித்தான். அடுத்த கணம் அமோக வர்ஷன் நந்திவர்மனை ஆறத் தழுவி அணைத்து கொண்டு, பெருந்தகை பல்லவ செல்வனே, நீங்கள் எனக்கு அளித்த இந்த இமய பரிசுக்கு ஈடாக நானும் தங்களுக்கு ஒரு பரிசு தர விரும்புகிறேன். அதை தயவு கூர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று குரல் குழைய கூறிக்கொண்டே கொலு மண்டபத்துக்கு மேலே இடதுபுறமாக இருந்த ஒரு அத்தாணி மாடத்தை அண்ணாந்து பார்த்தார். நந்திவர்மனும் அவர் பார்த்த திசை பக்கம் தன் பார்வையை உயர்த்தினான். அங்கே வட்ட வடிவமான நிலா வந்து இறங்கி நிற்பது போன்ற சுந்தர முகம் ஒன்று சொர்க்க எழில் பொங்க தோன்றியது. ராஷ்டிரகூட சக்கரவர்த்தி அமோக வர்ஷனின் செல்வ புதல்வி சங்காதான் தன் தோழிகள் புடைசூழ அங்கே நின்றிருந்தாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.